ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்க் ரகுலன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஏன் ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணேன், ஏன் ஆஸ்திரேலியா வந்தேன், அண்ட் எப்படி ஆஸ்திரேலியா வந்தது நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அரௌண்ட் இயர் 2007, எண்ட் ஆஃப் 2007. ஸோ அந்த டைமில் நான் ஒரு ஐடி செக்யூரிட்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன், கம்ப்யூட்டர் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சரி ஆஸ்திரேலியா போகலாம் அப்படிலாம் பிளான் பண்ணிருந்தேன். அதுக்கு காரணம் நம்மளோட கூட்டாளி ஒருத்தர், அவர் கூப்பிட்டு போய் அவரோட பிளானுக்காக விசாரிக்கிறதுக்கு மச்சான் கூட வாடா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அவர் யூஎஸ்ஏ, யூகே, அயர்லாண்டு, அப்புறம் கனடா, ஆஸ்திரேலியா, இதுமாதிரி நிறைய இது போச்சு. அவங்க கூட ஐ திங்க் ஆஸ்திரேலியாவுக்கோ யூஎஸ்க்கோ அதுக்கோ ஒன்று போய் அந்த வீசா அப்ளிகேஷன்லாம் என்ன ப்ராசஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அப்போ போகிறப்ப அந்த அந்த ப்ரௌசர்ஸ் அதெல்லாம் இந்த ஐடிபி அதெல்லாம் சென்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ப்ரௌசர்ஸு இதெல்லாமே பார்க்குறதுக்கு செம்ம ஃபேன்சியாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஐடிபின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று போகிறப்ப அங்கே இருந்த ஒரு ப்ரௌசரில் ஒரு செம்மையாக ஒரு ரோடு ஒன்று இருந்துச்சு. அதாவது பிரிட்ஜை ஒட்டி அப்படியே போகிற மாதிரி ஒரு ரோடு. ஸோ அந்த ரோடு ஆஸ்திரேலியன் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஐகானிக் ரோடு. அது ஆஸ்திரேலியா சிட்னிலேருந்து புலோங்காங் அப்படின்னு போகிற இடத்துக்கான ரோடு. அது ஒரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த போகிறப்ப அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கோயில் அந்த இடத்துல இருக்குது, ஹெலன்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த ரோடு ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படின்னா பக்கத்தில் ஓஷன் இருக்கும், அந்த வழி இப்படி போகும், அண்ட் அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகும், அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஒரு ரீசன் கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் சரி அவன் பிளான் பண்ணுறான், ஃப்ரெண்டு பிளான் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் போயிடுச்சு. அந்த டைமில் நான் எனக்கு ஆஃபீஸ் என்னோடய கம்பெனி வேறு ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. என்னோடய கம்பெனி கம்ப்யூட்டர் அசோசியேஷன்ற கம்பெனி வேறு கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. அப்போ நிறைய பேர் இந்த வேலையெல்லாம் விட்டு அமுச்சிட்டு இருந்தாங்க, வேறு டிபார்ட்மெண்ட்க்கு மாறணும் அப்படிலாம் சொல்லிட்டுருந்தாங்க. எங்கள் செக்யூரிட்டியில் இருந்த நிறைய பேருக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு ஐடி செக்யூரிட்டியில் இருந்துட்டு ஸ்டோரேஜ் போகிறது அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாம் ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் அவங்களோடது. ஸோ பேரக்யூடோ இப்போ டாமோ ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஸ்டோரேஜ் ப்ராடக்ட். அது போகிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கீன் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் சரி ஓகே சின்சியராக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம் அப்படின்னா, சரி ஒர்க்குக்கு போகிறதா ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஹையர் ஸ்டடீஸ் போனால் சரி ஓகே நம்ம கொஞ்சம் இந்த சிவில் மைனிங் சைட்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா மைனிங் சைடு தே காட் அ வெரி குட் ரெப்புடேஷன். ஏன்னா லைக் நிறைய மைன் சைட்ஸ் இருக்குது, ஆஸ்திரேலியா ஃபுல்லாக மைன் சைட்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் சில சிட்டிஸ்லாம் உருவானதே மைனிங் மணியை வச்சு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு. அண்டு ஸோ என்னோடய சாய்ஸ் யூஎஸ்ஏ, கனடா, ஜெர்மனி, அதுக்கப்புறம் யூகே, அயர்லாண்டு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு. ஸோ நிறைய சாய்ஸ். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதில் மலேசியா, சிங்கப்பூர்லாம் கூட இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரியாக ஏன் நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யூஎஸ் எனக்கு கடைசி வரைக்கும் சாய்ஸில் இருந்துச்சு. யூஎஸ் தான் ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ப்ரைமரி சாய்ஸ் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா, யூஎஸ் அது ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப கீனான ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. யூகே ஏன் வேணாம் அப்படின்னா நான் ஜென்ரலாக இந்த டாப் கியர் இந்தமாதிரி நிறைய டிவி ஷோஸ்லாம் பார்ப்பேன். அப்போ யூகே ரோட்ஸ்லாம் காட்டுவாங்க. ஈவன் மிஸ்டர் பீன்லலாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், யூகே ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு சந்து மாதிரி தான் இருக்கும். எந்த தெருவு காமிச்சாலும் மெயின் ரோடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி தான் இருக்கும். அண்ட் எப்போவுமே வெட்டாக இருக்கும், எப்போவுமே ட்ரிஸ்லிங் இருக்கும், அண்ட் ஒரு கோல்டான கிளைமேட். இந்த மாதிரி தான் யூகேயோட இது இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டேன், கிட்டத்தட்ட அப்படி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம இந்த படிக்கிறது சாதிக்கிறது இது எங்கே இருந்தாலும் செஞ்சுருவாங்க. சரியா, இந்தியாவில் இருந்தப்பையும் ஒரு வேலை செஞ்சோம், ஏதோ ஒன்று படித்தோம், ஏதோ ஒன்று பண்ணோம். ஸோ அது இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் லைஃப் தான் அது. ஸோ என்ன தான் நம்மளுக்கு ஆம்பிஷன், விஷன் எல்லாமே இருந்தாலும் சரி, அது எல்லாம் இட்ஸ் நாட் ஃபன்னுன்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கம்பெனியோட சிஇஓ நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு அதுவா இல்லை என்னோடய பிஎம்டபிள்யூ பைக் ஓட்டுறது ஃபன்னான்னு கேட்டிங்கன்னா பிஎம்டபிள்யூ பைக் ஓட்டுறது தான் ஃபன்னு. ஸோ அதனால் இந்த மற்ற விஷயம்லாம் நம்ம எங்கே இருந்தாலும் சாதிச்சிடலாம். ஈவன் நீங்கள் ஒரு கிராமத்தில் விட்டால் கூட சரி, நாங்கள் உட்காந்து எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நான் எனக்கு சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த சாதிச்சிடுவேன். ஏதோ ஒரு பெருசாக நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத அச்சீவ் பண்ணுவேன்.
அதனால் எனக்கு அது வந்து ஒரு பெரிய தடையே இல்லை. ஸோ யூஎஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு பயங்கரமாக பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி ஒரு விஷயம் ட்ரூ. ஒருவேளை நான் யூஎஸ் போயிருந்தேன்னா இப்போ நான் பண்ணுறதோட கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு 10 மடங்கு கூட அதிகமாக கூட நான் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எக்கனாமி கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஸோ அதெல்லாமே இருக்குது. ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு த சாய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஒன்று ஃபஸ்ட்லேருந்து டாப் டு பாட்டம் டு டாப். மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூரில் வந்து மலேசியாவில் ஏற்கனவே நான் ஒரு தடவை இருந்திருக்கேன். ஒரு 1.5 மாதம் வந்து இருந்திருக்கேன். எனக்கு மலேசியா ஓகே பிடிக்கும். கிளைமேட் வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம சென்னை கிளைமேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிற மாரி ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து எக்கனாமி வைஸ் வந்து தேர் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணுறப்ப அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் எக்கனாமி கிடையாது மலேசியா. ஈவன் சிங்கப்பூர் கம்பேர் பண்ணுறப்ப கூட பார்த்திங்கன்னா மலேசியா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான எக்கனாமி கிடையாது. ஸோ அதனால் அங்கே நீங்கள் படித்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸோட ஸ்கேல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அதாவது எஸ்பெஷலி டெக்னாலஜி சைடு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. சிவில் சைடு ஓகே, எலக்ட்ரிசிட்டி, சிவில் அண்ட் மைனிங் பற்றி தெரில, பட் ஜென்ரலாக சிவில் சைடு வந்து ஓகே, சிவில் சைடு நிறைய ஒர்க் நடக்கும், அதெல்லாம் ஓகே. அண்ட் ஸோ அதனால் மலேசியா வந்து நாட் மை ஃபேவரட் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு இருந்துச்சு. ஊர் ஆனால் செம்ம ஊருங்க. நம்ம ஏன்னா தமிழ் மக்கள் நிறையா இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பட்டு கேவ்ஸ்னு ஒரு கோயில் இருக்குது, லங்காவி இருக்குது, அப்புறம் வந்து கென்திங்னு ஒரு தீம் பார்க் இருக்குது. எனக்கு அங்கே போயிருக்கேன், சூப்பராக இருக்கும் கென்திங்கு. நான் பிஜேன்ற ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தேன், பெட்டாலிங் ஜே அப்படின்ற ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். ஸோ இடம்லாம் சூப்பராக இருக்கும், நம்ம ஆளுங்க இருப்பாங்க, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கலாம். சென்னை வரணும்னா 2 ஹவர்ஸில் வந்துடலாம். ஸோ அதுமாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது மலேசியா, சிங்கப்பூரில். ஸோ அதனால் வந்து மலேசியா வேணான்னு நினச்சது வந்து ஐடி சைடு வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஃப்ளாம்பாயிண்ட்டாக அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால தான் மலேசியா வந்து நான் சூஸ் பண்ணல. ஆனால் சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கிறப்ப எனக்கு வந்து சிங்கப்பூரோட மலேசியா தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன் ஒரு வேளை. என்ன ரீசன் அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் வந்து இருக்கிற ஒரு காமன் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, கார் ஓன் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கார் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு நோ. ஏன்னா நம்மளுக்கு வந்து கார், பைக் வந்து இட்ஸ் லைக் த கிரேட்டஸ்ட் ஃபன் இன் லைஃப். ஸோ அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது இல்லாமல் நம்ம என்னத்தை சம்பாதிச்சு என்ன ஒரு பிரயோஜனம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் சிங்கப்பூர் வந்து எஜுகேஷன் வைஸு அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து இட்ஸ் அ ஃபினான்ஷியல் ஹப் கைஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், இப்போ என்னமாரி சின்ன லெவலில் கம்பெனிஸ் வச்சுருக்கவங்களுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 கண்ட்ரீஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் வில் பிகம் லைக் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஹப் ஃபார் ஆல் யுவர் ஃபினான்ஷியல்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஹெட் வந்து இட் வில் பி சிங்கப்பூரில் நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஸோ டேக்ஸ் வைஸ் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய கம்பெனிஸ் வந்து சிங்கப்பூர் சூஸ் பண்ணுவாங்க, துபாய் சூஸ் பண்ணுவாங்க. மேபி அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடலாம். அண்ட் ஸோ சிங்கப்பூர் வந்து ப்ரொஃபஷ்னலி வந்து நான் யோசிச்சது வந்து இட் இஸ் ஓகே, இது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும், எஜுகேஷன் வைஸ் ஓகே, பட் இடம் வந்து ரொம்ப சின்ன சிட்டி, க்ரௌடடாக இருக்கும், கார்ஸ் வச்சுருக்க முடியாது அப்படின்னோடனே நோ அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் மலேசியா வந்து அப்போ வந்து ஓகே, மலேசியாவில் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸ் வந்து டெக்னாலஜி சைடு வந்து இப்போ யூஎஸ், யூகே, அதுக்கப்புறம் கனடாவில் இருக்கிற அளவுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்காது. அப்படின்றதுனால நான் கொஞ்சம் இதெல்லாம் போய் பார்த்தேன், ஃபோரம்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். அந்தளவுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் மாடர்னாக இல்லை. அப்படின்றதுனால அதோடய ஊர் ஊருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் மலேசியா, சிங்கப்பூர். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 ஹவர்ஸில் சென்னைக்கு வந்துடலாம். ஏன்னா நம்ம திருச்சியிலேருந்து சென்னைக்கு வர நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோட குயிக்காக கூட வந்துடலாம் நீங்கள் சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து சென்னைக்கு. ஸோ அதனால் ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அயர்லாந்து. ஸோ அயர்லாண்டு, இந்த ஸ்காட்லாண்ட், அங்கெல்லாம் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து எக்கனாமி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களே வந்து கிட்டத்தட்ட யூகேக்கு போகிறது, ஜெர்மனிக்கு போகிறது, அந்தமாரி வந்து நிறைய அந்தமாரி சுற்றி மைக்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் இந்த பிரெக்சிட்லாம் வேறு ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சு. பிரெக்சிட் அப்போ இருந்துச்சுன்னு தெரில, ஒரு அந்த யூரோப்பியன் யூனியனில் ஒரு 2-3 இஷ்யூஸ்லாம் அந்தமாரி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கிளாரிட்டி எனக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் டெக்னாலஜி வைஸ் எனக்கு என்னென்னா 2 ஃபீல்டு வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து சிவில், ஏன்னா சிவிலுக்கு தான் நான் மெயினாக போனது. அண்ட் இன்னொன்று வந்து ஐடி எப்போவுமே நான் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த 2மே எனக்கு வந்து எந்த கண்ட்ரி போனாலும் சரி, இது 2த்துலேயும் வந்து அந்த கண்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐரிஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரிஷ் கண்ட்ரியில் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கு வந்து யூகே, ஜெர்மனி, மற்ற கண்ட்ரிஸ் வந்து நிறையவே அந்த விஷயத்தில் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வேணாம் அப்படின்ட்டு. அது முன்னே கோல்டாக இருக்கும், அது ஒரு ரீசன் வேறு.
அது அதுக்கப்புறம் யூகே. ஸோ யூகே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் வந்து சூப்பர் அண்ட் ஒர்க் வைஸும் ஓகே. நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அதெல்லாம் சூப்பர். பட் நான் அதுக்குமே சொன்ன மாதிரி வந்து ரோட்ஸ் ரொம்ப நேரோ, நிறைய ரோட்ஸ் வந்து ரொம்ப நேரோ அண்ட் ரோட்ஸ் எப்பவுமே வெட்டாக இருக்கும். வெட்டாக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கு ஓட்டுறதுலேயே ஒஸ்ட்டான சர்ஃபேஸ் வந்து வெட் சர்ஃபேஸ். அது எல்லா பைக் ஓட்டுற எல்லாத்துக்குமே தெரியும். அதையே நீங்கள் பொழுது எல்லா வருஷமும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பைக்கு ஓட்டுறதே நீங்கள் வெறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன த்ரில்லிங்காக இருக்க முடியும்? ஸோ எனக்கு வந்து நான் தண்ணி தம்மு எதுவுமே கிடையாது. எனக்கு பார்ட்டி போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்கிறது இந்த பைக்கு காரு மட்டும்தான். அதுவே நம்ம என்ஜாய் பண்ணோன்னா அப்புறம் என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ எனக்கு அது வந்து ரொம்பவே ஒரு டிஸ்ஹார்ட்னிங்காக இருந்துச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் ஓகே, பட் அது வந்து ஓகே அப்படின்றதுனால அது வேணான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இந்த சென்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்காது, க்ளவுடியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருந்தாங்க. தெர் வில் பி ட்ரிஸ்லிங் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஐ திங்க் ரோடு சூப்பராக இருக்கும். அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து ஆட்டோபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு தெரியாதவங்களுக்கு வந்து நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ போடுறேன், செம்மையாக இருக்குங்க. அந்த ரோட்டில் வந்து நீங்கள் ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. வேர்ல்டுலேயே வந்து ஸ்பீட் லிமிட் இல்லாத ஒரு ரோடு இது. லீகலாக நீங்கள் வந்து அதில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போகலாம். லைக் 400 km/h புக்கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் லைக் அப்படியே செம்மையான அது ஜெர்மனினாலே எனக்கு அதான் ஞாபகம் வரும். ஸோ அது ஒரு விஷயம் இருந்துச்சு. மற்றபடி வந்து எக்கனாமி வைஸும் வந்து ஜெர்மனி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி $1 trillion எக்கனாமி. ஸோ இன்ஜினியரிங் வைஸும் சரி, ஐடி சைடும் சரி சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த விஷயம் நான் எவ்வளோ சீரியஸ்னால், ஜெர்மனி போகிறதுல வந்து எவ்வளோ சீரியஸ்னால், நான் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1 year கிட்டக்க முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் கோர்ஸ்லாம் நான் போக ஆரம்பித்தேன். ஜெர்மன் படிக்கிறதுக்கு அதில் ஒரு 2 லெவல்லாம் முடித்தேன் நான். இப்போதைக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப பேசிக்காக குட்டன் டாக் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் சொல்ல முடியும். பட் அப்போ வந்து ஒரு சென்டென்ஸ்லாம் படிக்கிறது, ஒருத்தவங்க பேசினா சின்ன சின்ன ரெஸ்பான்சஸ் கொடுக்குறது, அவங்க பேசுகிறது புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயம்லாம் தெரியும். ஜெர்மனிக்கு வந்து போகிறதுக்கு வந்து நம்ம இப்போ ஆஸ்திரேலியா யூஎஸ்க்கு போகிற மாதிரி ஐஎல்ஸ் டோஃபல் அந்தமாரி வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் பேஸ்டு டெஸ்ட்டும் இருந்த மாரி தெரில. ஆனால் லாங்குவேஜ் தெரிஞ்சால் நல்லது அப்படின்றத மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய ரிசர்ச் பேஸ்டு ஜாப்ஸ் கிடைக்கும், ஃபெலோஷிப்ஸ் கிடைக்கும், ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து படிச்சிருந்தேன். ஸோ அதனால் ஜெர்மனி வாஸ் மை சீரியஸ் சாய்ஸு. ஒரு ரீசன் வந்து ஜெர்மனி வந்து சூஸ் பண்ணாததுக்கு என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கு அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நான் எஸ்ஆர்எம்மில் தான் படித்தேன். எஸ்ஆர்எம்மில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. எனக்கு அது வந்து யோசிக்கிறப்ப எதுக்கு ஒரு இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி ஒரு கண்ட்ரியில் போய் படிச்சுட்டு எப்படி அங்கே செட்டில் ஆக முடியாமல் ஏன் வராங்க இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எஸ்ஆர்எம் இந்தமாதிரி பெரிய காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட காலேஜில் முக்கால்வாசி ப்ரொஃபஸர்ஸ் நீங்கள் வந்து எங்கேயாவது ஹையர் ஸ்டடீஸில் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜெர்மனியில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெர்மனியில் பண்ணிவிட்டு எப்படி அந்த காசு வந்து இங்கே ரெக்கவர் பண்ண முடியும்? ஏன்னா எஸ்ஆர்எம் இந்தமாதிரி காலேஜஸ்லாம் அவ்வளோலாம் பே பண்ணாது. ஸோ ஏன்னா இந்தியாவோட எப்படி இருந்தாலும் இந்தியாவில் வந்து ஒரு சேலரி கம்மி தானே. இது நீங்கள் ஆன்ஷோரில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி அதிகம். ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி வந்து இங்கே ரெக்கவர் பண்ணுவாங்க? ஸோ அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஷேடியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிளாரிட்டி வந்து நிறைய இல்லை. நான் பேசினது அங்கே இருக்கவங்கள்ட்ட பேசினது அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாலிசிஸு ஒவ்வொரு இது இருந்துச்சு. ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து ஜெர்மனி வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அண்ட் ஃப்ரான்ஸும் கிட்டத்தட்ட அதே சாய்ஸ் தான். அது எனக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து லாங்குவேஜ் கற்றுக்கலாம். இன்னொரு லாங்குவேஜ் நம்ம ஒன்று கற்றுக்கலாம், பிரயோஜனமான லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஸோ பிரயோஜனமே இல்லாமல் இந்தியாவில் திணிக்கிற லாங்குவேஜ் இல்லாத மாரி இல்லாமல் ஓரளவுக்கு பிரயோஜனமான லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து சரி இந்த ஒரு ரீசன் இருக்குது. மைக்ரேஷன் எப்படி ஆகும் தெரியும். நம்ம பட்டுக்கும் காசு வந்து 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணிட்டு அங்கே நீங்கள் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே செட்டில் ஆக முடியலன்னு இந்தியா வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? ஒரு 50,000 to 80,000 கொடுப்பாங்க மேக்ஸிமம். அதுவும் நீங்கள் நல்லா வேலை செஞ்சால் வந்து 80,000 அந்தமாரி கிடைக்கும். ஸோ அவ்வளோ சம்பளத்தில் வந்து லோனை கட்டுறதுக்கே உங்களுக்கு வந்து வயசாகிடும். ஸோ நீங்கள் எப்போ வந்து செட்டில் ஆகிறது? ஸோ இந்தமாரி பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் பேக்கப் நம்ம சைடும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் எடுக்க முடியும்.
ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நோ அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் கனடா வந்து சேம் ரீசன், வெரி கோல்டு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கொஞ்சம் அனிமேஷன் பேக்ரவுண்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த கேம் டெவலப்மெண்ட்டு, ஐடி, இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே வந்து கனடாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா யூஎஸ் கிட்ட கற்றுச்சு, நீங்கள் சிட்டிசன் வாங்கினா யூஎஸில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அலாஸ்கா அது மாதிரி நிறைய இடம் இருக்குது அங்கே சுற்றி போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிளென்டி. ஸோ விச் இஸ் கிரேட். அண்ட் ஒரே ரீசன் என்னென்னா கோல்டு, ரொம்ப கோல்டு. அதுவும் இல்லாமல் அங்கே மைக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அங்கே ஐ திங்க் இப்போ அது டிஆர்பிஆர் மாரி இங்கே ஆஸ்திரேலியா மாரி அங்கே ஒரு செக்ஷன் அப்போ இருந்துச்சு. இப்போ ரிசர்ச் பண்ண இப்போ ஞாபகம் இல்லை. ஐ திங்க் நீங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் சில வருஷம் வந்து யூ ஹேவ் டு ஸ்டே இன் ஒன் லொக்கேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து கோல்ட் கிளைமேட், விச் இஸ் லைக் நீங்கள் டிப்பிக்கலாக வந்து பைக் ஓட்ட முடியுமான்னு தெரில. ஸோ அதனால் கோல்ட் கிளைமேட் வந்து ஸோ விச் இஸ் லைக் ஸ்னோலாம் இருந்துச்சுன்னா எப்படி இங்கே ஓட்டுறது. ஸோ அது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா ஃபைனல் சாய்ஸஸ் அண்ட் நியூசிலாண்ட். ஸோ இந்த 3 சாய்ஸ் இருந்துச்சு. நியூசிலாண்ட் வந்து சூப்பர்பான கண்ட்ரி, செம்ம பியூட்டிஃபுல் அண்ட் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். ஆஸ்திரேலியாவோட கொஞ்சம் கோல்டராக இருக்கும், பட் ரொம்ப கோல்டு இருக்காது, பட் கோல்டராக தான் இருக்கும். ஸோ ஒரு ரீசன் என்னென்னா நியூசிலாண்டில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆஸ்திரேலியா வருவாங்க. ஸோ ஆஸ்திரேலியா இஸ் மச் பிக்கர் எக்கனாமி அண்ட் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நியூசிலாண்ட் போகிறதுக்கு ஆஸ்திரேலியா போயிடலாமா. ஸோ ஏன்னா நியூசிலாண்ட் வந்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 3 hours 4 hours தான் ஃப்ளைட்டு. ஒருவேளை அப்படி நம்ம அங்கே போய் இருக்கணும்னா கூட இப்போ கூட அங்கே போய் ஒர்க் பண்ணலாம் ஆஸ்திரேலியன் சிட்டிசனால. ஸோ நியூசிலாண்ட் போய் ஒர்க் பண்ணணும்னா அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்கே போய் மைக்ரேட் ஆகணும்னா ஆகலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வரலாம். பட் நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி நீங்கள் அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு, அந்த மக்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஆஸ்திரேலியா இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கூட தோணாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூசிலாண்டில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறதே கரெக்டாக இருக்குது ஒர்க் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அங்கே இருக்கிறப்ப நான் சின்ன லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஓகே நோ அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா ஃபைனல் சாய்ஸஸ். ஸோ யூஎஸ் வந்து மெயினாக சூஸ் பண்ண ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து மைக்ரேஷன் வந்து அவ்வளோ ஈஸி இல்லாத மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த சென்ஸ் வந்து நீங்கள் போகணும், ஒர்க் பண்ணணும் அண்ட் கண்டினியூஸாக ஒர்க் இல்லைனா ரிட்டர்ன் வந்துடணும். ஸோ அந்தமாரி வந்து சொல்லிட்டுருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து யூஎஸ் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எங்கே செட்டில் ஆகுறீங்க அப்படின்றது வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஐ திங்க் வந்து ஆஸ்திரேலியா விட இட் வில் பி பிட் சீப்பர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் பார்ட் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் பைக்ஸ் கார்ஸ்லாம் வந்து சூப்பர், ஏன்னா ரோட்ஸ் நிறையா இருக்கும், நல்ல ரோட்ஸ் இருக்கும், ஓகே அதெல்லாம் ஓகே அப்படின்னாங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரு ரீசன் வந்து ஆஸ்திரேலியா வந்து சரி ஓகே ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போனது வந்து அந்த கிரேட் ஓஷன் ட்ரைவ் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ மைண்டில் திரும்ப வந்துருச்சு. ஏன்னா அதில் வந்து செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன். அது வுலுங்கோங்கில் தான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வுலுங்கோங் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி தான். எனக்கு வந்து இங்கே டொபூம்பா, RMIT, அதுக்கப்புறம் கிரிஃபித், பிரிஸ்பனில் கிரிஃபித் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி சிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அதுமாரி ஒரு 4-5 யூனிவர்சிட்டி இருந்துச்சு. அதில் வந்து நான் சூஸ் பண்ணது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வுலுங்கோங் அப்படின்றது ஆஸ்திரேலியாவில் வந்து வேர்ல்டு லெவலில் ஐ திங்க் 32nd ரேங்க் ஆர் சம்திங். ஸோ இட்ஸ் அ வெரி குட் யூனிவர்சிட்டி, ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. அண்ட் அது வந்து அந்த கிரேட் ஓஷன் ட்ரைவ் பக்கத்தில் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு இந்தியன் டெம்பிள் இருந்துச்சு, நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ மெயின் அந்த கிரேட் ஓஷன் ட்ரைவ் வந்து மைண்டில் யோசிச்சுட்டு இருந்துச்சு. அண்ட் ஸோ அதனால் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் ஓகே ஸோ நம்ம வந்து இது சூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வர்றது வந்து இட்ஸ் லைக் வெரி சிம்பிள். ஸோ இட்ஸ் லைக் என்ன யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பிச்சோன்னா அவங்க 1 day ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க் லோனு, அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு, லைஃப் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். ஸோ இப்படி தாங்க ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணது, இப்படி தான் சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து எங்கள் தாத்தா கேட்டு எங்கள் தாத்தா வந்து செமையாக திட்டினார், தள்ளி ஊற்றினார். நீ ஏன்னா தம்பி இங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் தாத்தா அங்கே ரோடெலாம் செமையாக இருக்கும், பைக் கார்லாம் செமையாக ஓட்டலாம். பார்க்க முதல்ல படிக்க போகல அப்படின்னாரு. ஸோ அது இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ தாத்தா இல்லை, பட் அது சொன்னது என்னால் ஞாபகம் இருக்குது. அண்ட் ஸோ இதான் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து ஆஸ்திரேலியா வந்து நான் சூஸ் பண்ணேன். அண்ட் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எனக்கு அந்த இன்ஜினியரிங் சைடும் சரி, ஐடி சைடும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். அண்ட் ரோட்ஸ் முக்கியம், இம்பார்ட்டண்ட் எனக்கு. அண்ட் பைக்ஸ் கார்ஸ் நல்லா ஜாலியாக ஓட்டணும். ஸோ அந்தமாதிரி விஷயம் தான். ஸோ ஐ திங்க் that comes to a wrap. And let's catch up again in another video. And thank you so much guys. Cheers.